ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். Oppo Reno 18 சொல்லக்கூடிய OnePlus Nord CE 3 இன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னடா குழப்பறேன்னு பார்க்குறீங்களா? குழப்பமே இல்லைங்க. Oppo Reno 18 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதே ஸ்மார்ட் ஃபோன் தான் நெக்ஸ்ட் OnePlus Nord CE 3 அப்படின்னும் லான்ச் ஆக போகுது. ஸோ OnePlusல பின்னாடி லான்ச் ஆகட்டும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ அதே ஸ்மார்ட் ஃபோன் ஓப்போக்கு கீழே Oppo Reno 18 லான்ச் ஆயிருக்கு. ஸோ இப்படி லான்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குது வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான லுக் அண்ட் டிசைன். ஆக்சுவலி லுக் அண்ட் டிசைன் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே மொபைல் நல்லா இருக்குப்பா, சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு கொடுத்துருச்சு. ஆனால் லுக் வைஸ் பார்க்கறதுக்குமே மொபைல் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. யூனிக்கான ஒரு டிசைன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. கேமரா மாடலுக்கான அந்த செக்மெண்ட் அந்த அறையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ வரக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அப்படின்றது பர்சனலி இருக்கு. அண்ட் மற்றபடி ரெண்டு கலர் ஆப்ஷன், கோல்டு கலர் அண்ட் பிளாக் கலர் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ரொம்பவே லைட் வெயிட்டாக ரொம்பவே ஸ்லீக்கஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வெறும் 171 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.7 mm கான திக்னஸ் தான் இந்த மொபைலுக்கான டிசைன் பிசிக்கலா இருக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கிறதும் ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கு. அந்த வகையில் மொபைலுடைய லுக் ஆகட்டும், டிசைன், கம்ஃபர்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் லுக் எனக்கு பர்சனலி நல்லா இருக்கு. அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 3D கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 800 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூட கொடுத்துருக்காங்க. வைட் வைன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்கு. அண்ட் டிராகன் ட்ரைல் ஸ்டார் 2 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் இங்கே டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால நமக்கு ஒரு பார்டர்லெஸ் ஃபுல் வியூ டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே உண்மையிலே நல்லா இருக்கு. ஒரு பார்டர்லெஸ் டிஸ்பிளே, ஸ்டைலிஷான ஒரு டிஸ்பிளேவா இருக்கு. அண்ட் நான் நிறைய மூவிஸ் அண்ட் வீடியோஸ்லாம் தான் பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல் வியூக்கான ஒரு நல்ல டிஸ்பிளேவா இருக்கு. பட் கேமிங் விளையாடுறவங்களுக்கு அந்த அளவுக்கு டிஸ்பிளே செட் ஆகாது கர்வ் டிஸ்பிளே அப்படின்றதுனால. பட் ஒரு வியூவிங்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே தரமாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுவே பேட்டரின்னு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா இல்லை. 4800 mAh ஒரு நல்ல பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இந்த 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி நம்மளால 0 to 100% 45 மினிட்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி பேக்கப் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். 5G ப்ராசஸர் தான். Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பட்ஜெட் 5G ப்ராசஸர் தான் இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G ப்ராசஸர். மொத்தம் 13 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட நமக்கு LPDDR4X UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் எல்லாமே இதில் நமக்கு இருக்கு. அண்ட் இந்த ப்ராசஸருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸர். ரொம்ப பெருசாக நம்ம கேமிங்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் டீசென்டான மல்டி டாஸ்கிங் எல்லாமே பண்ணி கொடுக்கும். கேமிங்கும் ஓரளவுக்கு டீசென்டாக உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்போவாது கேம் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களால் ஓரளவுக்கு டீசென்டாக ப்ளே பண்ணிக்க முடியும். அதற்கேற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அடுத்து இந்த மொபைலுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா இங்கே பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரியாக 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா சாம்சங் உடைய HP6 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி f1.7 அப்பேச்சர் வெளியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் அண்ட் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மைக்ரோ லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 40x ஒரு மைக்ரோ லென்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ரோக்கு பதிலாக மைக்ரோ லென்ஸ் அப்படின்றது இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இங்கே இருக்கு. அண்ட் இந்த 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஆம்னிவிஷன் சென்சார் பேக் பண்ணி வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் கேமராவாக பார்க்கும்போது இங்கே நமக்கு ஃபீச்சர் 108 மெகா பிக்சல் கேமரா இருக்கு, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆஹோ ஓஹோ அப்படின்ற மாதிரி அவங்க கதெல்லாம் சொன்னாலும் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அப் டு த மார்க்காக இருக்காது. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். எப்போவுமே ஓப்போ கிட்ட இருந்து செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான டீசெண்டான செல்ஃபி கேமரா இருக்கும். பட் ரியர் கேமரா இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கொடுத்துருக்கலாம். பட் இங்கே அதெல்லாம் இல்லாமல் 108 மெகா பிக்சல் பிரைமரி அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த 108 மெகா பிக்சலில் ஓரளவுக்கு டீசெண்டாக உங்களால் நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். அவ்வளவுதான். அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக நீங்கள் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி கேமராவுடைய மெகா பிக்சல்லாம் 108 மெகா பிக்சல் 32 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாலும் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் நம்மளால இங்கே 1080 பிக்சலில் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் சைட் ஆகட்டும் ரியர் கேமரா ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெகா பிக்சல் எல்லாம் அதிகமாக கொடுக்கறத விட்டு இந்த 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது போக மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி
மாதிரி இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்டாங்க, நல்லது. அண்ட் அது கூட டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ மெமரி கார்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 கீழே கலர் OS 13 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பிரைசிங் என்ன பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் ஒரே ஒரு வேரியன்ட் தான். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த வேரியன்ட்டை 30,000 ரூபா அப்படின்ற பிரைசிங்க்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓப்போ கிட்டேருந்து வருது, கண்டிப்பாக கொஞ்சம் ஹையர் பிரைசிங் தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் 25,000 ரூபா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 25,000 கொஞ்சம் அதிகமான பிரைசிங்காக தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது 30,000 ரூபா செட் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓவர் பிரைசிங்காக தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இனிஷியலாக இப்போவே வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் சில ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு பார்க்கும்போது 3,000 rupees வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி HDFC, கோட்டக், SBI மாதிரியான கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களால் இன்னும் கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டுக்கு வாங்கிக்க முடியும். பட் அப்போவுமே எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு சிறப்பான ஸ்மார்ட் ஃபோனாக படலை. ஏன்னா ஓப்போ அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கேமரா தான் எப்போவுமே ஹைலைட்டாக இருக்கும். அதுலேயும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எப்பவும் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மெயினாக ரியர் கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அது கொடுத்துருக்கலாம். செல்ஃபி கேமரா ஓகே 32 மெகா பிக்சல் இருக்கு. அதர்வைஸ் கேமரா ரொம்ப இம்ப்ரெசிவாக இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓவரால் பார்க்கும்போதுமே ஃபீச்சர்ஸ் எதுவுமே கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கான ஃபீச்சர்ஸ் கிடையாது. பாசிட்டிவ்னு பார்த்தா டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்ல டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைல் கொஞ்சம் ஸ்லிம்மா லைட் வெயிட்டாக எடுத்து வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் பாசிட்டிவாக இருக்கு. இதை தாண்டி மற்றபடி மொபைலுடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஃபீச்சர் இல்லை. கண்டிப்பாக பிரைசிங் கொஞ்சம் கம்மியாக செட் பண்ணியிருக்கணும், இல்லைனா இந்த பிரைசிங் ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்றபடி இந்த Oppo Reno 80 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த Oppo Reno 80 தான் நெக்ஸ்ட் OnePlus பிராண்டிங் கீழே OnePlus Nord CE3 அப்படின்னு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ OnePlusக்கு கீழே வரும்போது கண்டிப்பாக Oppo இப்போ லான்ச் பண்ணிருக்கிறத விட இன்னும் கம்மியான செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம் OnePlus அது ஒரு நல்ல அக்ரெசிவான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வராங்களா அப்படின்னு.